எல்லா ஆக்டிவிட்டீஸுமே கலரிங் ப்ளஸ் அந்த டாட்ஸ் பேஸ் பண்ணி தாங்க இருக்கும். பட் முன்னாடியெல்லாம் நாம் படிக்கும்போது அந்த 2 லைன் நோட், அதுக்கப்புறமா 4 லைன் நோட், இதுதான் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதில் தான் இந்த மாதிரி சர்ச்சு போடுற கோடு, ஸ்ட்ரைட்டாக போடுறது, ஜீரோ, இந்த மாதிரி எல்லாமே நாம் பண்ணியிருப்போம். பட் இப்போ பிள்ளைங்களுக்கு மாடர்னாக ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நான் கூட அவங்க கூட சேர்ந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எதனால் அப்படின்னா, இந்த டாட்ஸ் எல்லாமே வரைகிறது, அதுக்கப்புறமா கலரிங் பண்ணுறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக போயிட்டுருக்கு. பட் எழுதுறது அந்த மாதிரி வந்தால் மட்டும் கொஞ்சம் சோர்வாகிறாங்க. எதனால் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரைட்டிங் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பட் இந்த மாதிரி டாட்ஸ் எல்லாமே இணைக்கும் போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக தான் பண்ணுறாங்க. கை வலிச்சா கூட அந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க ஃபீல் பண்ணிவிட்டு இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலரிங் தான். கலரிங்னால் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது.